பார்வதி அம்மா சொல்லுகிறா, சரி உங்களோடு வந்தா என் வாயவே திறக்க மாட்டேன். ஆமா, அமைதியா இருப்பேன் தாய். ஆமா, சரி என்று பார்வதியால் சம்மதித்த உடனே சம்மதித்த பொழுது பகவானும் படியளப்பதற்காக சரி பார்வதி அம்மாளை அழைத்து செல்கிறார். பார்வதி தேவியை கைலாசத்தை விட்டு இந்த பூலோகத்திற்கு அழைத்து வருகிறார் பகவான். அப்போ ரதத்தில் ஏறி வருகிற போது சரி பார்வதி அம்மா அங்கே ஒரு அதிசயத்தை கண்டுட்டா. இவர் ஏன் பிபியை பிடிச்சுக்கிட்டே இருக்காருன்னா அவர் பாமுலத்தை இருப்பாரு. ஆமா, சரி பார்வதி அம்மா என்ன அதிசயத்தை கண்டா? பார்வதி என்ன கேட்கிறாள்? அங்கு ஒரு அறியாத சிறுவன் தெரியாத வேலை பார்க்கறான். ஆமா, அறியாத சிறுவன் தெரியாத வேலை செய்யறான்னு சொன்னா என்ன வேலை செய்யறான்? என்ன வேலை தெரியுமா? என்ன செய்யறான்? அவனோட ஆட்டுக்குட்டிக்கு கொலை பறிக்கான். ஓ, ஆட்டுக்குட்டிக்கு கொலை பறிக்கான். எம்மா, என்ன ஆட்டுக்குட்டிக்கு கொலை பறிக்கிறது வாசம் தானே? எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம். அது வாசம் தான்ப்பா. சரி, ஆனா அவன் முனிக்கொப்புல இருந்து அடிகொப்ப வெட்டுறான். அடி ஏறுவான் அவன். அவன் ஏன் கூட சேர்ந்தவனா இருப்பான் தாயி. ஆமா, ஏன்னா வெட்டு பாதி வெயிட் பாதி. ஆமா, கீழே நின்னு வெட்டணும்னு நினைச்சுக்கங்க. சரி, ரொம்ப நேரம் நொச்சின்னு போட வேண்டி இருக்கும். ஆமா ஆமா, இதே மரத்துல ஏறின்னு வெட்டணும்னு நினைச்சுக்கோ, வெட்டு பாதியா இருந்தாலும் வெயிட் பாதி. நம்ம வெயிட்லயே கீழே உடைஞ்சு விழுந்து. அவன் முனிக்கொப்புல இருந்து அடிகொப்ப வெட்டுனா கொப்பு முறிஞ்சு கீழே உருவான அவனுக்கு தெரியல. ஆமா, தெரியல பாத்தியலா? அதை பார்த்த பார்வதா தேவியானவள், ஆண்டவா பகவானே, ஐயா பகவானே, அந்த சிறுவனோ கொப்பு முறிஞ்சு கீழே விழ போறான். சரி, அவனை நீங்க தான் போய் காப்பாத்தணும். நீங்க தான் போய் காப்பாத்தணும் சுவாமி. பார்வதி, என்ன பார்வதி, அவனோட விதி அவ்வளவுதான் எழுதி இருக்கு. சரி, அதனால முடியாது. முடியவே முடியாதம்மா. அப்படி இருந்தும் பார்வதி அம்மா கேட்பாளா? என்ன கேக்குறா? இல்ல பகவானே, அந்த பாலகனை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். சரி சரி பார்வதி, விடு. சம்மதித்து அவன் கீழே விழும்போது அப்பான்னு சொன்னா, ஆண்டவன் நான் போய் காப்பாத்துறேன். அம்மான்னு சொன்னா பார்வதி நீயே போய் காப்பாத்து. ஆமா, சரி. இருவரும் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது கொப்பு முறிந்து கீழே விழ போகிறான் சிறுவன். ஆமா, ஆமையா. அவன் வாயதிலே என்ன வார்த்தை வந்தது தெரியுமா? என்ன சொல்லுகின்றான் பாருங்க. அம்மா என்றும் சொல்லவில்லை, அப்பா என்றும் சொல்லவில்லை என்று சொன்னானே, என்று சொன்னானே, செத்துத்தானே போனானே, செத்தன் என்று சொன்னானே, செத்தன் என்று சொன்னானே, அவன் செத்தும் தானே போனானே. அப்ப பகவானும் பார்வதியும் பேசிக்கொண்டிருக்கும் போது சரி, கொப்பு முறிஞ்சு அந்த பாலகன் கீழே விழ போறான். கொப்பு முறிஞ்சு பாலகன் கீழே விழுகுறான். அவன் வாயில இருந்து அப்பான்னு வந்தா ஆண்டவன் சிவன் போய் காப்பாத்திருப்பாரு. அம்மான்னு அழைத்தா பார்வதி அம்மா போய் காப்பாத்திருப்பா. மைனின்னு சொல்லிருக்கல, யாராவது வந்து காப்பாத்திருப்பாங்க. மைனி காப்பாத்திருப்பா. அவன் கீழே விழும்போது என்ன சொல்லி விழுந்தான்? செத்தேன்னு சொல்லி விழுந்தான். செத்தே போயிட்டான். ஆமா, இப்பவும் பாருங்க, நமக்கு கால்ல ஒரு கல்லு தட்டினாலும் சரி, ஒரு முள்ளு குத்துனாலும் சரி, என்ன சொல்லணும்? என் தாயே முத்தாரம்மா, ஏ தாய் முப்படாதி, எங்க அம்மா முப்படாதி. ஆமா, என் தாய் கீழ் வீட்டுக்காரி அம்மா முப்படாதி அப்படின்னு சொல்லிடணும். ஓ, கீழ் வீட்டுக்காரி முப்படாதியா? என்ன செய்ய, யாரோ ஒருத்தர் சொல்லி போட வேண்டியதான். அதான் வாக்கு ஜனியும் போக்கல. ஆத்தா முத்தாரம்மா வந்து காப்பாத்துவா. பாத்து, ஆமா, நம்ம கூட்டாளி எல்லாம் கீழே விழும்போது என்ன சொல்லிட்டு விழுந்துவான்? என்ன? சனியம் பிடிச்ச கல்ல பாருங்கம்மா, ஏன் கால்ல இருந்து தட்டுது? சனியம் பிடிச்ச நிலைய பாரு, ஏன் தலையில இடிக்கும்மா. தலை உடைஞ்சு ரத்தம் தாரையா தட்டு 50 தையல் போட வேண்டியது. அவன் கண்ணை பரடியில வச்சுட்டு வருவான். ஆமா, ஆமையா, கீழே கிடக்க கல்ல குத்தன்னு சொல்லி அதான் சொல்லியிருக்கான். வாக்கு சனியம் போக்கலன்னு சொல்லி வாயில என்ன வருதோ அதான் நடக்கும். அதுதான் நடக்கும். அதான் விழும்போது சனீஸ்வரனை கூட்டம்னா சனீஸ்வரன் மேல கூட்டு போயிருவான். விழும்போது செத்தேன்னு சொன்னா பாவி, ஐயா கற்கல ஐயனாரா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துறணும். தாய் ஐயனார் குதிரையில இருந்து இறங்கி வந்து காப்பாத்திருப்பாரு. கண்டிப்பா நினைச்சுக்க. ஆமா, சரி. ஆனால் அந்த கீழே விழுந்த சிறுவன் செத்தேன் என்று சொன்னான். செத்தே போய் விட்டான். ஆண்டு மடிந்தான், மரண லோகம் சேர்ந்துறான். அப்ப அங்கிருந்து பயணமாகி பகவானும் பார்வதியும் இங்கே வருகிறார்கள். ஆனால் எங்க அம்மா வருகின்றார்கள். அப்ப அங்கிருந்து பயணமாகி பகவானும் பார்வதியும் மனமான வனங்கடந்தே வருகிறாரே இருவேர்களோ நாகலோக பாதையாக, நாகலோக பாதையாக நலமுடனே வாராரே, நாகலோக பாதையாக, நாகலோக பாதையாக வருகிறார்கள் இருவேர்களோ. பகவானும் பார்வதியும் சரி மீண்டும் படியிலக்க பயணமானார். படியிலக்க பயணமாகிறார்கள் அல்லவா? அப்ப மறுபடியும் பார்வதி அம்மா கேட்கிறார். என்ன கேட்கின்றாள்? ஆண்டவா பகவானே, ரதத்தை நிறுத்துங்கள். ஸ்டாப் ப்ளீஸ். ஏ பார்வதி, ஆமா, உன்கிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்?
வாயவே திறக்க கூடாதுன்னு சொன்னேன், நீயும் சம்மதிச்ச. நானும் வாயே திறக்க கூடாதுன்னு அங்க இருந்து வீட்டுல இருந்து வரும்போது நினைச்சிட்டு வருவேன் தாய். சரி, என் நேரம் உங்க முன்னால உட்கார வச்சிருந்தாங்க. உங்க முன்னால உட்கார்ந்தா விடிய விடிய பேசணும் போலுக்கு, விடிஞ்ச கெடுத்து பேசணும். இல்ல, நீ அமைதியா இருப்போதும். சரி அப்படி அப்ப பார்வதி அம்மா ரதத்தை நிறுத்தி சொல்லி, ரதத்தை நிறுத்த சொல்லி, ஆண்டவா பகவானே, ஐயா பகவானே, அங்க என்ன நடக்கிறது? எங்க பாராய்வா? 2 நாகங்கள் தவம் இருந்து கொண்டிருக்கிறது. 2 நாகங்கள் தவம் இருந்து கொண்டிருக்கிறது. நாகம் செய்யும் தவத்தை போல நான் உலகில் கண்டதில்லை. நான் உலகிலேயே கண்டதில்லையே பகவானே. பாம்பு செய்யும் தவத்தை போல நாம் பார் உலகில் கண்டதில்லையே. பார்வதியால் கண்டதே இல்லையப்பா. ஆமா. ஏ பண்ணவா, என்ன இதுவரைக்கும் எத்தனையோ மானிட ஜீவன்கள் உங்களை நோக்கி தவம் இருந்து பார்த்திருக்கிறேன். தவம் இருந்திருக்கிறார்கள். எத்தனையோ முனிவர்கள் உங்களை நோக்கி தவம் இருந்து பார்த்திருக்கிறேன். சரி. எத்தனையோ மகா ஜனங்களும் உங்களை நோக்கி தவம் இருந்திருக்கிறது பார்த்திருக்கிறேன். ஆமா. நானும் முதலா இந்த பாம்பு தவம் இருந்து பார்க்கிறேன் ஐயா. பார்க்கிறேன். 2 நாகங்களும் எதற்காக தவம் இருக்கிறது, என்ன காரணம் தவம் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்வதா தேவியானவள் கேட்கின்ற பொழுது, கேட்கின்ற வேளையில் ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்னமா சொல்லுகின்றார்? ஏ அம்மா பார்வதி, நாகலோகத்தை ஆட்சி செய்யும் நாகராஜனும் நாகக்கண்ணையும் சரி ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருக்கிறார்கள். ஒரே ஒரு குழந்தைக்காக நம்மளை நோக்கி தவம் இருக்கிறார்கள். குழந்தை வரம் தானே, நாம கொடுத்துற வேண்டியதானே. கொடுத்தா என்ன காசா பணமா? குழந்தை வரம் கேட்டோனே கொடுக்க. குழந்தை வரணும் அப்படி பறிச்சு கொடுத்துடலாமா? சரி. இல்ல பார்வதி, முடியவே முடியாது. இந்த குழந்தை வரம் கொடுக்கணும்னு சொன்னா எடுத்த உடனே கொடுக்க முடியாது. முடியவே முடியாதல்லவா? 2 பேர்களும் முன்னொரு காலத்துல ஏதோ பாவம் செய்தார்களா சரி என்று ஏட்டின் பிரகாரம் படி பார்க்கணும். ஏட்டின் பிரகாரம் படி இவர்கள் எதுவும் பாவம் செய்தார்களா என்று சொல்லி பார்க்க வேண்டும். ஏடுனா என்ன? ஏட்டுனா என்னதாய்? அதாவது ஏட்டுக்கு சொந்தக்காரர் சித்திரபுத்திர நயினார். சித்திரபுத்திர நயினார். நம்மளோட கணக்கு வழக்கெல்லாம் அவர்கிட்ட தான்ப்பா இருக்கும். இங்க பூலோகத்துல நம்ம என்ன பொய் கணக்கு எழுதினாலும் சரி பரவாயில்ல. 50 ரூபாய்க்கு டீ குடிச்சிட்டு 60 ரூபான்னு என்ன பொய் கணக்கு எழுதினாலும் சரி, நம்ம கணக்கு பூரா சித்திரபுத்திர நயினார்ட்ட இருக்கும். போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணாம எல்லா கணக்கும் அவர் வச்சிருப்பாரு. ஆமா. சரி. அப்போ ஏட்டின் பிரகாரப்படி பிள்ளை வரம் இருக்கா இல்லையா என்று இல்லை என்று பார்க்க வேணுமே என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் யாரை அழைக்கிறார் தெரியுமா? யாரையம்மா அழைக்கின்றார்? பாடாயப்பா நயினாரே நயினாரே நயினாரே, வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ சொல்ல கேளோ சொல்ல கேளோ. வரவழைத்தார். சரி. ஏப்பா சித்திரபுத்திர நயினாரே, ஐயா இங்க வாருங்கள். என்ன ஏட்டின் பிரகாரம்படி சரி இந்த நாகராஜனுக்கு பிள்ளை வரம் இருக்கா இல்லையா? இல்லை என்று பார்த்து சொல்லுங்களப்பா. இருக்கா இல்லையா தெரியணும்ல தாய் என்று சொல்லி சரி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சித்திரபுத்திர நயினாரிடத்தில் சொல்லுகிற போது சொல்லக்கூடிய வேளையில சித்திரபுத்திர நயினாரும் நாகராஜனுடைய ஏட்டு எடுத்து பார்க்கிறாரு. என்ன பாருக்கு ஏட்டுல பிரட்டி பிரட்டி பாக்காரு. ஒண்ணுமே இல்லதா, உனக்கு பார்க்க தெரியலன்னு அர்த்தம். சரி. ஏட்டின் பிரகாரம்படி பிள்ளை வரம் இருக்கா இல்லையா என்று சொல்லி நாகராஜன் ஏட்டு எடுத்து பார்க்கும்போது என்ன இருக்கிறது தெரியுமா? என்ன எழுதியிருக்கிறது? அந்த நாகராஜ மன்னனுக்கு அவனுக்கு 7 7 7 தலைமுறைக்கும் 7 தலைமுறைக்கும் அவனுக்கு ஏதும் பிள்ளை அது கிடையாதையா. 7 தலைமுறைக்கும் ஏதும் பிள்ளை கிடையாதையா. அப்ப நாகராஜனுடைய ஏட்டு எடுத்து பார்க்கிறாரு. நானும் ஏட்டை எடுத்து பார்த்தோன்னே உள்ளத உள்ளபடி சொல்லிடுவேன் தான். சொல்லு பாப்போம். ஆமா, நான் உங்களாம் கையை பிடிச்சு பார்த்தேன், ரேகையை பார்த்தேன், கழிவு கொம்பூரம் சொல்லி முடிச்சேன். என்னோட ஏட்ட சொல்லு. உங்க கூட ஏட்ட சொல்ல முடியாது, ஏன்னா பெண்களோட மனதை நான் ஆராய முடியாது. நான் இருக்காரு என் தாளக்காரு மாமா. சரி, கை நீட்டு மாமா. நல்லா கண்டுபிடிச்சேன் தாய். இப்போ பொண்டாட்டிக்கு ஒரு ஒரே புருஷன் தான். ஒரே புருஷன் பாத்தியா? என் கணிப்பு கரெக்டா இருக்கும். கணிப்பு கரெக்டா இருக்கும். இவருக்கு கொஞ்சம் மிஸ் ஆகுது பாத்துக்கோ. என்ன அது பரவ தனியா சொல்லுதேன். ஊரறிய சொல்லிட்டு போற என்ன சொல்ல போறா? யா பொண்டாட்டிக்கு 5 புருஷன் சொல்ல போறா. அவரே ஒரு வாயால சொல்லிட்டாரு.
நான் சொல்லட்டா? நானாவது 2 3 சொல்லிருப்பேன், ஒரு 5 சேர்த்து. சரி நான் சொல்லுதேன். நீ நடக்கும்போது உங்க ஆளு முன்னும் பின்னும் நடக்கும். ஓ, நான் நடக்கும்போது எங்க ஆளு முன்னும் நடக்கும். கரெக்டா சொன்னனா? கண்ணு தெரியாது. ஓ, நான் தூங்கும்போது எப்ப எல்லாம் போ. எம்ஏபிஎல் படிச்சவங்க எங்க இருந்து வந்திருக்கோம்? எம்ஏபிஎல் படிச்ச எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்க. ஆமா, எம்ஏபிஎல் தானமா? சரி சரி. அப்ப நாகராஜனுடைய ஏட்டை எடுத்து பார்க்கும்போது நாகராஜ மன்னனுக்கு 7 தலைமுறைக்கும் அவனுக்கு ஏந்தும் பிள்ளை கிடையாது. காரணம் முன்னொரு காலத்துல நாகராஜ மன்னன் ஒரு பாவம் செய்திருக்கிறார். சரி, என்ன பாவம் செய்கிறார்? முன்னொரு காலத்துல அந்த நாகராஜ மன்னன் ஒரு வேடவனாய் தான் பிறந்தே அணில் பிள்ளை கீரி பிள்ளை தின்ற காரணத்தால் நாகராஜ மன்னனுக்கு குழந்தை வரும் கிடையாது. நாகராஜ மன்னனுக்கு குழந்தை வரும். மன்னன் என்ன பாவம் செய்திருக்கிறார்? முன்னொரு காலத்துல வேடவனாய் தான் பிறந்து அணில் பிள்ளை கீரி பிள்ளை புள்ளி மானு சரி வேட்டையாடி சுட்டு சாப்பிட்டு இருக்கான். சண்டால என்ன அது மட்டுமா தாயி? என்னப்பா? ஒரு மானை சுட்டுருக்கான் பாத்துக்கோ. சரி, அது மானு இறந்து மானு வயித்துக்குள்ள இருக்க குட்டி இறந்து போச்சு. குட்டி நம்ம கற்பணி மான கொண்டிருக்கான் தாயி. ஆமா, அவன் கருவை கலைச்ச காரணத்தினால அவனுக்கு கை குழந்தை கிடையாது. இப்படியே அணில் பிள்ளை கீரி பிள்ளை எல்லா பிள்ளைகளையும் சுட்டு தின்ற காரணத்தால் நாகராஜ மன்னனுக்கு 7 தலைமுறைக்கும் ஆமா ஏந்தும் பிள்ளை கிடையாது. ஏந்தும் பிள்ளையே கிடையாதப்பா. சரி, நாகராஜன் பாவம் செய்தான், அவனை விடுங்களேன். சரி, நாகக்கண்ணி என்ன போல ஒரு பெண் தானே. ஆமா, நாகக்கண்ணி இருக்காளே. ஆமா, முகத்தை பாரு, எப்பேர்பட்ட முகம்னு. எப்பேர்பட்ட முகம், அப்பேர்பட்ட முகம். அப்ப நாகக்கண்ணி பெண்ணாளுக்கு பிள்ளை வரம் இருக்கா இல்லையா என்று இல்லை என்று ஏட்டின் பிரகாரம்படி பார்க்கின்ற பொழுது ஏட்டில என்ன இருக்கிறது தெரியுமா? என்ன இருக்கிறது? அந்த நாகக்கண்ணி பெண்ணாளுக்கு அவளுக்கு 7 தலைமுறைக்கும் அவளுக்கு ஏந்தும் பிள்ளை அது கிடையாதையா. மாறி மாறி பிறந்திட்டாலும் மாறி பிறந்திட்டாலும் மனக்கவலை தீராதையா. பிறந்திட்டாலும் நாகக்கண்ணி பெண்ணாளவளுடைய ஏட்டு எடுத்து பார்க்கும்போது நாகக்கண்ணி பெண்ணவளுக்கும் சரி 7 தலைமுறைக்கும் ஏந்தும் பிள்ளை கிடையாது. என்ன காரணம்? என்னம்மா காரணம்? நாகக்கண்ணி பெண்ணானவள் சரி முன்னொரு காலத்தில் மருத்துவ குல பெண்ணாக பிறந்தா. ஆமா, மருத்துவ குல பெண்ணுன்னா மருத்துவ குல பெண்ணுன்னு சொன்னா யாரு தெரியுமா? இப்போ நம்ம சொல்லுதோம் டாக்டர் நர்ஸ்னு சொல்லுதோம். நீ டாக்டர் நர்ஸ்ல இரு. அந்த காலத்துல மருத்துவ குல பெண்ணான்னு சொன்னா தெருக்கு 2 பேர் இருப்பா பாத்துக்கோ. ஆமா, இப்படி போய் கையை நீட்டினா போதும். நீ அநேகமான ஒரு 2 நாள் தான் உயிர் அப்படின்னு சொல்லிடுவா. கையை பார்த்தே சொல்லிடுவா தாய். சொன்ன குறி தப்பா 2 நாள்ல போயிருவா பாத்து. அதுதான் மருத்துவ குல பெண். அதே போல இன்னொரு திருப்ப கையை பிடிச்சு பார்த்தானா, எம்மா நீ மாசமா இருக்க தாயி அப்படின்னு சிரிச்ச முகமா சொல்லுவா பாத்துக்கோ. சரி, உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைய ஆம்பளை பிள்ளை தானே எப்போ 2ஆம் மாசத்துல சொல்லி முடிச்சிருவா. ஆமா, இப்போ 10 மாசம் ஆனாலும் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளைன்னு தெரிய மாட்டேங்குது. ஸ்கேன் தான் எடுப்பாங்க. ஸ்கேன்னு சொல்லி 12,000 புல்லு போட்டு தான் மிச்சம். ஆமா, அதுவும் போற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போறாளா, பாதகத்தி பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு தான் போறேன்னு போறா. சண்டால பாதகத்தி. ஆமா, சரி. அப்போ நாகக்கண்ணி பெண்ணானவள் முன்னொரு காலத்தில் மருத்துவ குல பெண்ணாக பிறந்து மருத்துவ குல பெண்ணாக பிறக்கிறாள் அல்லவா நாகக்கண்ணி பெண்ணாள். பாதகத்தி ஒரு தலைவலிக்கு மாத்திரை கொடுத்திருக்கலாம். தலைவலிக்கு மாத்திரை கொடுத்தாதான் கோடி கும்பிட்டு போட்டிருப்பேன். இல்ல ஒரு வயிற்றுவலிக்காச்சும் மருந்து கொடுத்திருக்கலாம். வாரம் வயிற்று வலின்னு போன வருஷம் புள்ள ஒரு மாத்திரை கொடுத்தாளா? கொடுக்கல. கிடையாது. பாதகத்தி கர்ப்பமா இருக்கவள கருவை களைச்சிருக்கா. சரி, கருகளித்த காரணத்தால் இவளுக்கு கை குழந்தை கிடையாது. மாசமா இருப்பா தெரியுமா? ஆமா, கருவை களைச்சு விட்டுருக்கா தாயி. பச்சை இலை கொடுத்து கருவை களைச்சிருக்கா நாகக்கண்ணி பெண்ணால் முன்னொரு காலத்துல. ஆமா, அதே மீறி குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா என்ன ஒரு சில வீட்டுல சொல்லுவாங்க, தலை பிள்ளை பொம்பளை பிள்ளை வேணா ஆம்பளை பிள்ளையா தான் இருக்கணும். ஆண் பிள்ளை. அதே மீறி பொம்பளை பிள்ளையா பிறந்துச்சுன்னு சொன்னா என்ன அம்மா மருத்துவ குல பெண்ணால என்ன இந்த பொம்பளை பிள்ளை என்ற வம்சத்துக்கு வேண்டாம் அப்படின்னு போய் சொல்லி நிப்பா தெரியுமா? சரி, இப்படி வச்சுக்கூட பாத்துக்க காலை பிள்ளைய மடியில போட்டு சங்கு நிறைய கள்ளிப்பாலை வச்சு
வாய்க்கிலே ஊத்திடா பாத்துக்கோ. தன்னால செத்து போவந்தாய் இப்படி கொண்டிருக்கா. ஆமா, இப்படி ஒவ்வொரு குழந்தைகளை அழிச்சிருக்கிறா. முன்னொரு காலத்தில் பிள்ளைகளை கொன்ற காரணத்தினால நாகக்கண்ணி பெண்ணாளுக்கு 7 தலைமுறைக்கு அவளுக்கு ஏந்தும் பிள்ளை கிடையாது. இருவருக்கும் பிள்ளை இல்லை என்று சொன்ன போது பரிதாபம் கொண்டு இருக்கிறார்கள். சரி, பார்த்தால் பார்வதா தேவியானவள் ஆண்டவா பகவான் பகவானே இருவர்களும் முன்னொரு காலத்துல தானே பாவம் செய்தார்கள். சரி, இந்த காலத்துல பிள்ளை வரம் கொடுத்தா என்ன? இந்த காலத்துல குழந்தை வரம் கொடுக்க வேண்டியதானே. கண்ணிக்கு மனமிறங்கி நீங்க கை குழந்தை கொடுக்க வேண்டும். கை குழந்தை கொடுக்க வேண்டும் கடவுளே. இந்த மங்கைக்கு மனமிறங்கி நீங்க மதலை ஒன்று கொடுக்க வேண்டுமே என்று சொன்ன போது ஒண்ணு கொடுங்கலப்பா. பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான். சரி, ஏ பார்வதி, என்னால இவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்க முடியவே முடியாது. இவனுக்கெல்லாம் பிள்ளை வரமே கொடுக்க முடியாது. அப்படியே கொடுக்கணும்னு சொன்னாலும் பார்வதி நீயே போய் பிள்ளையா பெற என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொன்ன போது சொல்லும் போது ஆதிசக்தி பார்வதா தேவியானவள் அவருடைய 1008 சொரூபத்தில் அரை சொரூபத்தை எடுத்து 8 அமிர்த கலசத்திலே பிடித்து அடைத்தார். 8 அமிர்த கலசங்களிலே பிடித்து அடைக்கிறாள். ஆமா, சரி, 8 அமிர்த கலசங்களையும் எடுத்து 8 நல்ல அமிர்த கலசங்களையும் எடுத்து நாகராஜனுடைய மன்னனும் சரி பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமானும் பார்வதா தேவியானவள் வாடையப்பா நாகராஜா வார்த்தை ஒன்று சொல்ல கேளே, பிள்ளையோட பெருங்கவளை தீர்ந்தப்பா மைந்தனோட கவலையதே. அப்பா நாகராஜா, அப்படி அமிர்த கலசம் சரி, உனக்கு பிள்ளையோட கவலை எது பெருங்கவளை தீர்ந்தது. மைந்தனோட கவலை எது மனக்கவலை தீர்ந்ததப்பா. ஏடாயப்பா நாகராஜா என்னோட வார்த்தைகளே குழந்தையோட கவலையதே கொடுங்கவளை குழந்தையோட கவலையதே கொடுங்கவளை தீர்ந்துதையோ. பார்த்தார் ஆண்டவன் பகவானும் அம்மா பார்வதா தேவியானவள் ஏப்பா நாகராஜா அம்மா தாய் இங்க வா. என்ன இந்த அப்படி 8 அமிர்த கலசம் சரி, இதை உன் மனைவி நாகக்கண்ணி கையில கொடுத்தன்னு சொன்னா, நாகக்கண்ணி பெண்ணாளிடம் கொடுத்தன்னு சொன்னா அவன் 40 நாள் அடை காக்கணும். சரி, 41ஆம் நாளையில உனக்கு ஒரு பிள்ளை 2 பிள்ளை இல்லப்பா, கிடையாது 8 பிள்ளைகள் கிடைக்கும். அப்படி போல அம்மாளுக்கு பின்னால் அறுவலை படணுமா? 8 பிள்ளைகள் பிறக்கணும்னு சொன்னா ஒரே சந்தோஷம். சரி, உனக்கு பிள்ளையோட கவலை பெருங்கவலை தீர்ந்ததப்பா. மைந்தனோட கவலை அது மனக்கவலை தீர்ந்ததப்பா. குழந்தையோட கவலை உன் கொடுங்கவலை எல்லாம் தீர்ந்து போச்சு. கவலையை விடு கண்ணீரத்தோட. ஆமா, சரி, நாகராஜ மன்னனுக்கு ஒரே சந்தோஷம். 12 வருஷம் தவம் இருந்துமே, நம்ம தவம் வீண் போகலப்பா. அப்பா சிரிப்பழகே 35 பல்லு அப்படி திருத்தா முகம் பூரா பல்லா. ஆமா, ஏனா குழந்தை கடைக்கு பாத்தியல இத்தனை வருஷம் நம்ம தவம் இருந்தோமே. அவன் போகாத கோயில்ல கும்பிடாத தெய்வம் இல்ல. போற வழியில ஒரு செங்கல் கிடக்கும் பாத்துக்கோ. சரி, கல்லா இருந்தாலும் கடவுளேன்னு சொல்லி கால்ல விழுந்தான். அப்படி தவம் இருந்த பிள்ளை பத்தி என்ன செய்ய ஒரு வார்த்தை மதிக்கா தவுட்டுக்கா பெத்து வச்சிருக்கீங்க. என்ன பிள்ளை அதமா பெத்து வச்சிருக்கு. ஆமா, அப்படி இருந்து அவ தவமா பிறக்கக்கூடிய குழந்தைன்னு சொன்னோன்னு சந்தோஷம் தாய். நாகராஜனுக்கு ஒரே சந்தோஷம். சந்தோஷத்துல அள்ளிக்கிட்டு நிக்கா. சரி, பார்த்தார் நாகராஜ மன்னன் மிக மகிழ்ச்சியோடு. அவங்களுக்கு குழந்தை கிடைக்கல, அவங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? சரி, எனக்கு சந்தோஷம், நமக்கு சந்தோஷம். இவ்வளவு நேரம் பிள்ளை இல்லன்னு சொன்னோமே, ஆண்டவனோட கிருபையால ஒரு பிள்ளை கிடைக்க அந்த ஆத்தாலே வந்து பிறக்கிறா பாத்தியா? ஆமா, இருக்கிறமா ஒரு மகிழ்ச்சியோடு. சரி, பார்த்தார் நாகராஜ மன்னன். ஆமா, எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கேயம்மா வருகின்றார்? கைலாசம் தான் கடந்து கட்டுடனே ஏகி வாரார். வாடி பெண்ணே நாகக்கண்ணி வார்த்தை ஒன்றை சொல்ல கேளு. ஏ எந்த தேவி நாகக்கண்ணி, எந்த தேவி நாகக்கண்ணி, எத்தனோட வார்த்தைகளே எந்த தேவி நாகக்கண்ணி, நாகக்கண்ணி அம்மா எத்தனோட வார்த்தைகளே. பார்த்தார் நாகராஜ
நாகராஜன் சரி நமக்கு 8 பிள்ளைகள் கிடைத்து விட்டது என்று பெரும் மகிழ்ச்சியோடு ஓடி வந்து ஓடோடி வந்தல்லவோ நாகலோகத்திற்கே வருகிறார் சரி ஏ அம்மா நாகக்கண்ணி நீங்க வா என்னய்யா சந்தோஷத்தோட அழைக்கிறாரு தூர பாரு லூசி கல்யாணம் முடிஞ்சு இவ்வளவு வருஷம் ஒரு குழந்தை ஒரு நாகக்கண்ணிக்கு பிள்ளை இல்லாத கவலையோடு இருக்கிறா ஆமா ஆமா அப்போ பார்த்தார் நாகராஜன் சரி ஏ அம்மா நாகக்கண்ணி அடி பெண்ணே நாகக்கண்ணி நம்ம தவம் இருந்தோமே சரி அந்த இருந்த தவம் நமக்கு வீண் போகவே இல்ல ஆண்டவன் நமக்கு சரி ஒரு பிள்ளை 2 பிள்ளை இல்லட்டி ஆமா நம்மளோ ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருந்தோம் சரி ஆண்டவன் நமக்கு 8 பிள்ளைகள் கொடுத்திருக்கிறார் 8 குழந்தைகள் தாரன் என்று சொல்லி இருக்கிறார் இந்தாபடி 8 அமிர்த கலசம் சரி ஆமா இத நீ 40 நாள் அடைகாத்தன்னு சொன்னா ஆமா 40 நாள் அடைகாத்தன்னு சொன்னா 41 நாளில உனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும் ஆமோ ஆமையா என்று சொல்லி அந்த நாகராஜ மன்னவன் சொல்லுகிற போது சொல்லக்கூடிய வேளையிலே பார்த்தாள் நாகக்கண்ணி பெண்கொடியானவள் ஆமா நாகக்கண்ணி பெண்கொடியானவள் பாக்கா என்ன மனவா என்ன ஏ கனவா ஏ மன்னா நாகக்கண்ணிக்கு ஒரு சந்தோஷம் ஆமா இவ்வளவு வருஷம் கல்யாணம் முடிஞ்சு இவ்வளவு வருஷம் குழந்தை இல்லாம நம்மளோ தவிச்சோமே மன்னவா ஆமா நம்மளும் போகாத கோயில் இல்ல கும்பிடாத தெய்வம் இல்லையே மன்னா ஆமா ஆனோ இப்ப பாத்தீங்களா என்ன பகவானோட கிருபையால நமக்கு 8 அமிர்த கலசங்கள் தந்திருக்கிறார்கள் ஆமா என்று சொல்லி 8 அமிர்த கலசத்தையும் வாங்கினாள் நாகக்கண்ணி பெண்கொடியானவள் 8 அமிர்த கலசத்தையும் வட்டமாக அடுக்கி அமிர்த கலசமும் சுத்தி இருக்குப்பா சரி நடுசுல அமர்ந்த நாகக்கண்ணி பெண்கொடியானவள் சரி 40 நாள் அடைகாத்து பார்த்தா ஆமா 40 நாள் அடைகாக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு கலசங்களையும் அடுக்குகிறா ஒவ்வொரு கலசத்தையும் வட்டமாக அடுக்கி நடுவுல நாகக்கண்ணி அமர்ந்திருக்கிறா நாகக்கண்ணினா யாரு நாகம் ஆத்தா வர பாரு பாம்பு தாயி ஆமா அவ வேற கோவத்துல இருக்கா ஐயோ சரி 8 அமிர்த கலசங்களை அடுக்கி கொண்டு அமிர்த கலசங்களையும் அடுக்கி கொண்டு 40 நாளை அடைகாத்து பார்த்தா சரி விடிந்தா 41 நாளே பிறக்க போகுதே சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன் தாயே நீ கண் வளருதாளே லல்லேலோ வேப்பில வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ கண் வளருதாளே லல்லேலோ இந்த உலகையாளும் தாய்க்கு செல்ல புள்ள நான் இருக்கேன் என் கவலை தீர்க்க வேணாமா கண் வளருதாயி சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே தாயே நீ கண் வளரு தாளே லல்லேலோ பாம்பே தலையனதான் வேப்பிளையே பஞ்சுமெத்த ஆத்தா கண் வளர ஆறீராரோ வாடும் புள்ள எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கல ஆனந்தம் பொங்குதம்மா விட்டு விட்டு கண்ணீல தாயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சே பாதம் திருப்பாதம் அதில் நெஞ்சை எடுத்து வச்சே சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே தாயே நீ கண் வளரு தாளே லல்லேலோ ஒரு வாய் சோறுனக்கு ஊட்டி விட்ட வேளையிலே உலகம் பசியடங்கி உறங்குதம்மா நேரத்தில உதட்டு பருக்கையிலே 1-2 சிந்துதடி அத நான் ருசி பார்த்தேன் மோச்சம் இங்கு வந்ததடி தாயே இனி நீயே என் நெஞ்சினில் தங்கிவிடு போகும் வழியாவும் நீ எங்களின் கூட இரு சந்தனம் மல்லிகையில் தூளி கட்டி போட்டே தாயே நீ கண் வளரு தாளே லல்லேலோ தாயே நீ கண் வளரு தாளே லல்லேலோ தாயே நீ கண் வளரு தாளே லல்லேலோ அப்பந்தான் பார்த்தாள்
நாகக்கன்னி பெண்கொடியானவள் நாகக்கன்னி பெண்கொடியானவளுக்கு 8 அமிர்த கலசத்தை கொடுக்க ஒரே சந்தோஷம் தான். ஆமா. அவ என்ன செய்கிறா பாத்தீங்களா? என்ன செய்கிறா? அந்த காலத்துல சொன்னா எல்லா பிள்ளைகளும் வீட்டுல பிறந்திருக்கு. சரி. வீட்டுலன்னு சொன்னா எப்படி? வீட்டுக்குள்ள பிறக்கும். நம்ம கை பிடிச்சு பாப்பா வீட்லயே பிரசவமாயி முடிச்சிரு பாத்துக்கோ. தெருவுக்கு 2 மருத்துவ குல பெண்ணால் இருப்பான்னு சொன்னேனே. அவ கை பிடிச்சு பார்த்தான்னு சொன்னா வீட்லயே பிரசவமாயி முடிச்சிருது. சரி. அது ஒரு பைத்தியக்கார காலம். வீட்டுக்குள்ளே மருத்துவ பிரசவம் எல்லாம் முடிச்சிருது. இப்போ 1வது மாசத்துல ஆஸ்பத்திரி குத்தைக்கு எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. லீஸுக்கு எடுத்து வச்சிருவா. 10 மாசத்துக்கு எனக்கு இந்த ஆஸ்பத்திரி தான் சொல்லி 1வது மாசமே குத்தைக்கு எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. ஆமா ஆமா. என்ன செய்ய? அதுல 7-8 மாசம் போனுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. சரி. டாக்டர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுதா. என்ன சொல்வாரு? பிள்ளைக்கு கொஞ்சம் கர்ப்பப்பை வீக்கா இருக்கு. கொஞ்சம் கர்ப்பப்பை வீக்கா இருக்கு. பிள்ளை கோழி முட்டையை கூட தூக்கிட கூடாது. அதுக்கு ஒரு 12,000 ரூபாய். அது எதுக்கு? கொஞ்சம் சத்து மாத்திரை எழுதி தரும். அதுக்கு ஒரு 15,000 ரூபாய் ஆஸ்பத்திரி கட்ட முடியும். ஆமா, பரவ 4-5 பில்டிங் கட்ட வேண்டாம். அதுக்கு ஒரு சத்து மாத்திரை கொடுக்க அதுக்கு ஒரு 15,000 ஒரு பிள்ளை வாங்கி போடுறாரு. சரி. இவன் என்ன செய்தான்? பைத்தியக்கார ஏமாந்தவன். ஆமா. யாரு? புருஷன் என்ன செய்தான்? சத்து மாத்திரை பூரா சத்து டானிக்கு பூரா வாங்கி கொடுக்கான். நல்லா வாங்கி முங்காம்னு கொடுக்கான். சரி. அவனு டெய்லி நல்லா வெட்டிட்டு சத்து மாத்திரை சேர்த்து நல்லா சாப்பிட்டுக்கிறத பாத்துக்கோ. முங்காம்னு சாப்பிட்டுட்டு பாதகத்து 9ஆம் மாசம் ஆச்சு. வலி வயிற்று வலின்னு கத்திட்டா. எனக்கு அந்த வலி இந்த வலி நண்டு வலி சுண்டு வலி நரவலி எல்லாம் வலிக்குதுங்க. இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் கேட்கல. அக்கம் பக்கம் பாக்குதான் தாய். திட்டு முட்டு அடிக்குங்க. என்ன செய்யுதுன்னு எனக்கும் தெரியல. எல்லா வலியும் முடிச்சு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போட்ட உடனே தான் என்னாச்சு? 10வது மாசம் பிள்ளைய பத்து கையில கொடுக்க. பிள்ளை எத்தனை கிலோ இருக்கு? வெறும் 150 கிராம் இருக்கு. ஐயா, நான் கொடுத்த சத்து மாத்திரை எங்க அப்படின்னு டாக்டர் கேக்குறாரு. அதுக்கு அவர் புருஷன் சொல்லுதான், ஐயா என் பொண்டாட்டி கல்யாணம் முடிச்சு வரும்போது 40 கிலோ இருந்தா, பாதகத்தி சத்து மாத்திரை பூரா தின்னுட்டு 80 கிலோ இருக்கா. ஏன்னா எங்க போய் சொல்ல? சத்துபுரம் மனைவிக்கு போயிடுது. சத்துபுரம் பிள்ளைக்கு போன்னு பார்த்தா பிள்ளை 150 கிராம் முங்காமனு பிஞ்ச ஓலப்பட்டி மாதிரி இருக்கா. இடுப்புல சேலை கூட நிக்க மாட்டேங்குது. அது எதுக்கு இருக்கு பிறகு? சரியா போச்சு. ஆமா. அப்ப வீடு கொச்சங்கயிறு தான் வேண்டிய இருக்கும். ஆமா. சரியா போச்சு. நீ உனக்கு வர போறவல்ல எப்பவுமே வாங்கி வச்சுக்கோ. கண்டிப்பா யூஸ் ஆகும்ல. கிரேனுக்கு போடுற பிளேட் வாங்கி பெல்ட் வாங்கி கொடுக்கணும் தாய். பெல்ட். சரி. ஆமா. அப்பதான் பார்த்தால் நாகக்கன்னி பெண்கொடியானவள். 8 நல்ல அமிர்த கலசத்தைகளையும் வட்டமாக அடுக்கிக் கொண்டு நடுசில அமர்ந்து 40 நாள் அடைகார்த்து பார்த்தா. ஆமா. பாம்புல தாய். ஆமா. அந்த சத்த வரணும். அப்பதான் பாம்புன்னு தெரியும். வரும். அப்போ விடிஞ்சா 41ஆம் நாள் பிறக்க போகுது. ஒரு நாள் 2 நாள் ஆச்சு. ஆமா. 2 நாள் 3 நாள் 5 10 15 நாள் ஆச்சு. சரி. 20 நாள் 30 நாள் 40 நாள் ஆச்சு தாயி. ஆமா. 41ஆம் நாள் பிறக்க போது. இன்னும் ஆண்டவன் நமக்கு ஒரு பலன் கொடுக்கல என்று ஆமையா நாகக்கன்னி பெண்ணானவள் மனதிலே நினைக்கின்ற பொழுது, சரி, ஆண்டவன் சிவபெருமான் வலது கை பெருவிரலை எடுத்து நாகக்கண்ணி வால் பகுதியிலே தொட்டார். தவத்தை விட்டு வெளி நடந்தால் நாகக்கண்ணி பெண்கொடியானவள். ஆமா. வெளியே நடந்துட்டா. சரி. அண்டோம் கிடு கிடுக்க அங்கமெல்லாம் தான் கொழுங்க. அண்டோம் கிடு கிடுக்க அங்கமெல்லாம் தான் கொழுங்க. அங்காளியா வாராளே அவ முத்தாரம்மன வாராளே. கடலையாளும் காளி அவ சுடலையாடி வாராளே. கடலையாளும் முத்தாரம்மா அவ சுடலையாடி வாராளே. கடலையாளும் காளி அவ சுடலையாடி வாராளே. கடலையாளும் முத்தாரம்மா அவ சுடலையாடி வாராளே. தாயே சூளம்பரம் பெடுத்து குலசை நகர் எல்லாம் விட்டு. சூளம்பரம் பெடுத்து குலசை நகர் எல்லாம் விட்டு. முத்தாரம்மன வாராளே அவ முத்தாரம்மன வாராளே. கடலையாளும் காளி அவ சுடலையாடி வாராளே. கடலையாளும் முப்பிடாதி அம்மா சுடலையாடி வாராளே. கடலையாளும் காளி அவ சுடலையாடி வாராளே. கடலையாளும் முத்தாரம்மா அவ சுடலையாடி வாராளே. தீச்சட்டிய கையில முப்பூரத்து எல்லாம் விட்டு. தீச்சட்டிய கையில எடுத்து முப்பூரத்து எல்லாம் விட்டு. முப்பிடாதியா வாராளே அவ முத்தாரம்மன வாராளே. கடலையாளும் காளி அவ சுடலையாடி வாராளே. கடலையாளும் முப்பிடாதி அவ சுடலையாடி வாராளே. கடலையாளும் காளி அவ சுடலையாடி வாராளே. கடலையாளும் முத்தாரம்மா அவ சுடலையாடி வாராளே.
நாகம் வந்து கொடை பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட நாகம்மாள வாராளே அவ நாகம்மாள வாராளே கடலையாளும் காளி அவ சுடலையாடி வாராளே கடலையாளும் நாகம்மா அவ சுடலையாடி வாராளே கடலையாளும் நாகம்மா அவ சுடலையாடி வாராளே கடலையாளும் நாகம்மா அவ சுடலையாடி வாராளே வாடியா வாடியா அந்த நாகக்கண்ணி பெண்ணானவள் 40 நாள் தவம் இருந்தா அது 41ஆம் நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில இந்த சுரண்டை வரகுண ராமபுரத்தை காத்து வாராளே தாயாகப்பட்ட முப்புடாதி முத்தாரம்மா நாகம்மா அட்டகாளி 8 பேரும் அவ அட்டகாளி 8 பேரும் ஆதாளி போட்டு எப்படி எப்படி வந்து பிறக்கிறா தெரியுமா அவ கண்ணன் தங்கை கலியுகத்தை காக்க வந்த என் தாய் முத்தாரி எப்படி பிறக்க போற பாத்தியலா நாளான நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமையிலே சூரியன் நாள் வெப்பம் அதை 8 நல்ல கலசத்திலே யாரெல்லாம் பிறக்க போற அவன் முதலாவது கலசத்திலே முத்தாரம்மா தான் பிறந்தார் அவன் 2வது கலசத்திலே முப்பிடாதி தான் பிறந்தார் அவன் 3வது கலசத்திலே நாகம்மா தான் பிறந்தார் அவன் 4வது கலசத்திலே மாரியம்மா தான் பிறந்தார் 5வது கலசத்திலே அழகனாச்சி தான் பிறந்தார் 6வது கலசத்திலே ஈஸ்வரியால் தான் பிறந்தார் அவன் 7வது கலசத்திலே பத்திரகாளி தான் பிறந்தார் 8வது கலசத்திலே அட்டகாளி தான் பிறந்தார் 8வது கலசத்திலே அட்டகாளி தான் வீரப்பல்லாம் விரிசடையா விரிந்தாடும் தலைமுடியா நாக வந்து கொடபிடிக்க வாராளே நாகம்மா மூன்று முகம் கொண்டவளே புறத்தை காத்தவளே ஆத்தாளான முப்பிடாதே வாராளே முத்தாரம்மா வீரப்பல்லாம் விரிசடையா விரிந்தாடும் தலைமுடியா வாராளே
அருளாலே சரி ஒரு பிள்ளை 2 பிள்ளையாப்பா கிடையாது 8 பிள்ளைகள் கிடைத்தது. ஆமா 8 மகான என்ன குழந்தைகள் எங்களை போல வேண்டி போட்ட பிள்ளைகள் என்ன போல பெண் பிள்ளைகள். அது ஒரு பைத்தியகார காலம். 5 பெண் பிள்ளையா இருந்துச்சுன்னா அரசனும் ஆண்டி ஆயிடுவான். பெட்டி கெட்டி கொடுக்கிறது கஷ்டம். கெட்டி கொடுக்க முன்ன சங்கடப்படுவா. எடுக்க வேண்டியிருக்கும். திடுவோடும் 10 வரைக்கும் எடுக்க வேண்டியிருக்கும். ஆமா அது ஒரு பைத்தியகார காலம். சரி இப்ப எனக்கெல்லாம் அம்மா முத்தாரம்மா புண்ணியத்துல ஒரு 4 கல்யாணம் முடிஞ்சு 4 பேர் வயித்துல 2 பொட்டை பிள்ளைய பிறந்துச்சுன்னு நினைச்சுக்கோ. சரி அவளுக்கு உன்னைய கூட்டு போய் ஒரு மொட்டை போட்டு வந்தாய். என்ன ஒரு ஆசை ஆம்னு கேட்கணுமா? என்ன என் பொண்டாட்டி 4 பேரு. சரி எத்தனை செட் ஆச்சு? 4 வில்லு செட் ஆச்சு. சரி என் பிள்ளையே 8 பேரு. அடேங்கப்பா 8 8 16 செட்டு. கிட்டத்தட்ட 21 வில்லு செட் அமைச்சு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வில்லு செட் அமைச்சு நான் வீட்லயே இருந்து கூட பாத்துக்கோ கோடீஸ்வரன் ஆயிருவேன். ஆம்பளை பிள்ளை பெத்தோம்னா வில்லுலாம் படிக்க முடியாது. சொல்லு பேச்சு கேட்காது பாத்துக்கோ. ஒண்ணு மாதிரி செட்டுக்கு ரூபா வாங்குறதுக்கு நம்ம போனோம். பக்குவமா இருக்காது. மூஞ்சி பூரா பல்லு. சரி அப்பதான் பார்த்தார் அட்டகாளி 8 பேர்களாகவே அவதரித்தார். 8 பேர்களாகவே அவதரித்தார். முதலாவது பிறந்தாளே என் தாயாகப்பட்ட முத்தாரம்மா. அத்த எங்க பேருக்கா? ஊரு சுத்த பேருக்கா வருவா. சரி அவ 3 முகத்தோட இருக்கல்ல. அவ யாரு? யாரம்மா? அவன் தான் என் தாயாகப்பட்ட முப்பிடாதி. என் தாயாகப்பட்ட முப்பிடாதி அல்லவா? ஆமா. சரி உச்சி கண்ணிலே பிறந்தா. உச்சியில கண்ணோடு இருக்கிறாளே அவ யாரம்மா? அவ தான் என் தாயாகப்பட்ட உச்சீனி மகாளி. சரி அது கூட வாசவன் தான். ஆமா. இன்னொரு பொம்பளை அப்படின்னு இருக்காள அவ யாரு? அவ காந்தாரி கனகதுர்க்கைப்பா. அவளுக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும் தாய். ஒண்ணனா ஒரு தர்க்கம் பிடிக்காது. என்னன்னா ரொம்ப பிடிக்கும்னு உங்ககிட்ட கேட்கம்மா. அவளுக்கு அங்கமெல்லாம் காந்தோம் காந்தாரி அம்மனுக்கு. சரி ஒரு பிடி வத்தல். ஆமா வத்தல்ல புகை போட்டு நினைச்சுக்கோ. அழகா ஏத்துக்கிடுவா. சந்தோஷமா ஏத்துக்கிடுவா. அதுதான் காந்தாரி அம்மாளுக்கு பிடிக்கும். சரி கருகருன்னு இருக்கா. அவதான் என் தாயாகப்பட்ட கருமாரி. கருமாரி அக்கினி மாறி அனல் மாறி தீச்சட்டி மாறி பூ மாறி பொன் மாறி 10 கையோடு இருக்கா. அவதான் என் தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்மா. அவதான் என் தாயாகப்பட்ட பொண்ணு பத்திரகாளி அம்மா அல்லவா? ஈராத்து மத்தியில இருக்கன்குடியில கோட்டை கட்டி இருக்கல்ல. ஈராத்து மத்தியில கோட்டை கட்டி இருக்கிறாள் என் தாயாகப்பட்ட இருக்கன்குடி மாரியம்மா. அவதான் இருக்கன்குடி மாரியம்மா. 2 6 இணைந்த இடத்துல கோட்டை கட்டி இருக்கா. கோட்டை கட்டி இருக்கிறா. புண்ணியவதி அம்மா. சரி அவ அட்டகாளி 8 பேர்களும் அழகுடனே பிறந்திருக்க. ஆத்தா என் தாயாகப்பட்ட முத்தாரம்மா மாரியம்மா முப்பிடாதி. அவ எப்படி வந்து பிறந்தா தெரியுமா? எப்படி அம்மா பிறந்திருக்கிறா? வீரப்பள்ளா விரிசடையா விரிசடையா விரித்தாடோ தலைமோடையா வீரப்பள்ளா விரிசடையா விரிசடையா விரித்தாடோ தலைமோடியா. அப்போ நல்ல சடையழகி மஞ்ச நல்ல முகத்தழகி மருதாணி கையழகி நாகம் வந்து குடவெடிக்கே முத்தாரம்மா நாகம் வந்து குடவெடிக்கே ஆத்தாளுக்கு நல்ல பாம்பு தானே வீர பள்ளு ஒரு சடையோட பிறந்தா. அவ அப்பு சடையழகி அங்கார கோவக்காரி மஞ்ச முகத்தழகி அவ மருதாணி கையழகி குங்கும பொட்டழகி அவ கோல விழியழகி. ஆத்தாளுக்கு நாகம் கொட பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட. ஆமா சரி இப்படி அட்டகாளி 8 பேர்களாக அவதரித்து இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில ஆத்தா கையில என்ன வச்சிருக்கா? ஆயுதங்கள் வச்சிருக்கா. ஆமா கோடாரி கடப்பார சுத்தியில மம்பட்டி. அது ஆத்தா கையில இருக்கு. யாரு அதானமா ஆயுதம்? அது நம்ம ஆச்சி கையில இருக்கும். ஆச்சி கையில இருக்கு. ஆமா களவத்தி வச்சு போட்டா நினைச்சுக்க. சரி அதாவது ஆமா புல்லுக்கு வலிக்காம அவளுக்கு வலிக்காம ஜீவால தாய். அதுதான் நம்ம பாட்டி. சரி ஆத்தாளோட கையில 10 ஆயுதங்கள் இருக்குப்பா. 10 ஆயுதங்கள் இருக்கிறது. அதாவது வேப்பிலை கப்பரை திரிசூலம் பெரம்பு உடுக்க. ஆமா இப்படி ஒவ்வொரு ஆயுதங்களும் ஒவ்வொரு இடத்துல வந்து பிறந்தது. எப்படி அம்மா பிறந்திருக்கிறது? அவளுக்கு எங்க வந்து எந்த ஆயுதம் எல்லாம் பிறந்தது தெரியுமா? எங்கேயுமா
பிறந்திருக்கின்றது. வேம்பு வந்து பிறந்த இடம் விஜயநகர் வட்டணத்தில். வேம்பு வந்து பிறந்த இடம் விஜயநகர் வட்டணத்தில். வேம்பு வந்து பிறக்கும் போது விளையாட பெண். வேம்பு வந்து பிறக்கும் போது விளையாட பெண் பிறந்தாள். வேப்பிலைய கையில எடுப்பா, வேப்பிலைய கையில எடுப்பா, மூப்பிடாதே வேண்டும் மக்களுக்கு வரம் கொடுப்பா, முப்பிடாதி வரம் கொடுப்பா. சாட்டை வந்து பிறந்த இடம் சதுரகிரி சாட்டை வந்து பிறந்த போதே தாயே சதுராட பெண் பிறந்த. சாட்டைய தாங்கையில் எடுப்பா, சாட்டைய தாங்கையில் எடுப்பா, நாகம்மாளா சகல மக்களுக்கு வரம் கொடுப்பா, மக்களுக்கு வரம் கொடுப்பா. கையில் எடுப்பா, மக்களுக்கு வரம் கொடுப்பா, மக்களுக்கு வரம் கொடுப்பா. ஆத்தா கையில் இருக்கும் ஆயுதம். வேம்பு பிறந்த இடம் அது விஜயநகர் வட்டணத்தில். விஜயநகர் பட்டணத்தில் வேம்பு பிறக்கும் போது விளையாட பெண் பிறந்தா. விளையாட பெண் பிறக்கிறா. ஆத்தா வேப்பிலை கையில் எடுத்தான்னா ஒரு ஆட்டம் விட மாட்டான். வேண்டிய மக்களுக்கெல்லாம் வரம் கொடுப்பான். ஆமோ ஆமாம்மா. சாட்டை பிறந்த இடம் அது சதுரகிரி மேடையில். சதுரகிரி மேடையில சாட்டை பிறந்த போது அவளுக்கு சதுராட பெண் பிறந்தாள். ஆமா சதுராட பெண் பிறக்கிறா. சாட்டை கையில் எடுப்பா, அவளே அவளை அடிச்சு காயப்படுத்திக்கிடுவா. ஒன்னு அடிப்பாளா, அவன் மேல கோவம் தாய். அதான் உன் மேல கோவத்தை அவளே அவன் மேல அடிச்சு தீத்துக்கிடு. அதுதான் ஆத்தாப்பா. சரி, சாட்டையை கையில் எடுத்து சகல மக்களுக்கெல்லாம் வரம் கொடுப்பா. மக்களுக்கெல்லாம் வரம் கொடுக்கிறாம்மா. உடுக்கை பிறந்த இடம் அது உத்தராட்ச பூமியில. உத்தராட்ச பூமியில கோடாங்கி. சரி, உடுக்கை பிறந்த போது அவ உடுக்கை பிறக்கும் போது உண்மை சொல்ல பின் பிறந்தா. உடுக்கையை கையில எடுத்துட்டு சும்மா டுன் 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 உடுக்கைய கையில எடுத்துதான்னு சொன்னா உண்மை குறி சொல்லிடுவாதா. சொன்ன குறி தப்பா. வர தைப்பொங்கலுக்கு 2ஆம் தரம் கல்யாணம் உனக்கு வெயிட்டிங்ல இருக்குப்பா. தைப்பொங்கல் முடிஞ்சிட்டுப்பா. அடுத்த தைப்பொங்கலுமா? தைப்பொங்கல் என்ன வராமே போறது அப்படின்னு ஆத்தா சொல்லி திருநார் அள்ளி எரிஞ்சான்னு சொன்னா போதும். அடுத்த வருஷத்துல அவர் சொன்ன மாதிரி 2ஆம் பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அடுத்த வருஷம் கல்யாணம் முடிக்கும். ஆனா மூத்த தாரத்துக்கு இங்க கோயில் வந்தா மொட்டை போட வேண்டியிருக்கும். சரி, உடுக்கையை கையில் எடுப்பா, உண்மை குறி சொல்லிடுவா. உடுக்கையை கையில் எடுத்தானா ஆத்தா உண்மை குறி சொல்லிடுவாத்தா. கப்பரை பிறந்த இடம் அந்த கைலாச பர்வதம். கைலாச பர்வதம்மா. கப்பரை பிறந்த போது கூத்தாட பெண் பிறந்த. அவளுக்கு கூத்தாட பெண் பிறக்கிறா. கப்பரையை கையில் எடுப்பா, கேட்ட மக்களுக்கெல்லாம் வரம் கொடுப்பா. மக்களுக்கெல்லாம் வரம் கொடுக்கிறா. இப்படி 10 ஆயுதங்களும் 10 இடத்திலே வந்து பிறந்திருக்க. சரி, பார்த்தார் நாகராஜனும் நாகக்கண்ணியும். நாகராஜனும் நாகக்கண்ணியும் பிள்ளை எவ்வளவு தவமா தவம் இருந்து பெத்த எடுத்தாங்க. ஒன்னே ஒண்ணு தவ இருந்தோம். இங்க வாரி 8 குழந்தைகள் முழு முழுன்னு 8 பிள்ளைகள் இருக்கிறது. சிங்கிடி சிங்கிடின்னு பிள்ளைய தவம் இருந்து பெத்தா போதுமா? என்ன செய்யணும்? இப்படி வந்து இருக்கணும். ஐயோ, பேணி வளர்க்க தெரியணும். பேணி வளர்க்க தெரியணும். ஆகையால் அந்த 8 பேர்களையும் எப்படி எப்படி வளர்த்து வருகிறாள் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா வளர்த்து வருகிறார்கள்? அங்கே பாலூட்டி நீராட்டி பன்னீர் கொண்டு முகங்களிட்டு தாராட்டி ரோராட்டி ரோராட்டி தயவுடனே வளர்த்து
வாரா உடம்பு எல்லாம் நெய் ஊறுக தேச்சி நல்ல வளர்த்து வாரா தேகமெல்லாம் நெய் ஊறுக நாலு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வர்ணமுமா பொழுது ஒரு வர்ணமுமா வர்ணமுமா பிறந்ததொரு அட்டகாளி 8 பேர்களையும் அவ அக்கா தங்க 8 பேர்களையும் நாகராஜனும் நாகக்கண்ணையும் அவன் நாகராஜனும் நாகக்கண்ணையும் யார் அவர்களுக்கு யாரு தாய் தகப்பன்பா ஓ தாய் தகப்பன் ஆமா சரி அப்ப அட்டகாளி 8 பேரான முத்தாரம்மா முப்படாதி மாரியம்மா மாரியம்மா அப்படியே அட்டகாளி 8 பேர்களையும் காளியம்மா ஆமா எல்லா அம்மா வந்துறணும் நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வர்ணமுமாக பொழுது ஒரு வர்ணமுமாக பாலூட்டி நீராட்டி பவுசுடனை வளர்த்து வருகிறான் பவுசுடனை வளர்த்து வருகிறான் குளிப்பாட்டி சேனை ஊட்டி குதூகலமாய் வளர்த்து வருகிறான் பிள்ளைய பெத்தாச்சு வளர்த்தாச்சு பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் தாய் அமிர்தம் கொடுக்கணும் தாய் அமிர்தம் கொடுக்கணும் ஆமா பிள்ளைய பெத்தா மட்டும் போதுமா தாய் அமிர்தம் கொடுத்து பிள்ளைய நல்லா வளர்க்க தெரியணும் சரி ஆனால் நாகராஜனும் நாகக்கண்ணி இருப்பது எப்படி இருக்காங்க எப்படி இருக்கா பாரு நாகத்தின் வடிவத்தில் இருக்காங்க பாம்பு வடிவில இருக்கிறார்கள் ஆமா சரி சர்ப்பம் போல இருக்கிறார்கள் உடம்பு எல்லாம் பாம்பின் வடிவம் சரி தலை மட்டும் நம்மள போல மனிதர்கள் உருவம் தலையை பார்த்தோன்னு சொன்னா மனிதர்களின் தோற்றத்துல இருக்கு ஆமா சரி அப்ப அவர்களால தாய் அமிர்தம் கொடுக்க முடியுமா முடியவே முடியாதுல பாம்பு வயித்துல இருந்து என்னதான் கக்கனாலும் வரது விஷம் தான் வரும் விஷம் தான் வரும் ஆகையால் தாய் அமிர்தம் கொடுக்க முடியாது என்று சொல்லி நாகராஜ மன்னவரும் தேவி நாகக்கண்ணி பெண்கொடியானவள் அட்டகாளி 8 பேர்களுக்கும் தாய் அமிர்தம் கொடுக்க முடியாது என்று சொல்லி கற்குவேலை ஐயனப்பா வெள்ள குதிரையே கற்குவேல் ஐயனா கற்குவேலை ஐயனா விளையாடி வாராரே எனக்கு பொன்னாலே போனூலா பொல்லாத ஐயனாரா வாரானே கருப்பசாமி சீதையவ வளர்த்த மகன் கற்பையில பிறந்த பிள்ளை கருகி உருகி பிறந்ததாலே கருப்பசாமி ஓம்பையரே வழியதில எடுத்த பிள்ளை அந்த வண்டிக்கார வைரவரா வேர்வையில பிறந்த பிள்ளை வாரானே வேர்வமுத்தே ஐயாவான இருளப்படும் வாரானே வண்டி மலையா முண்டமாக உருண்ட பிள்ளை மூர்க்க பிள்ளை முண்டசாமி வாரானே வேர்வமுத்திரே உனக்கு வல்லையம்மா வருகையிலே ஆனலகே கருப்பனுக்கு
கொலவையிடும் சத்தத்தோடு கொலப்பாரி தாயவளா தாயான முப்பீடாரி ஐயனார் ஐயனார் கற்குவேல் ஐயனார் சாமி வெள்ள குதிரையிலே கற்குவேல் ஐயனார் விளையாடி வாராரே உனக்கு வேலை நல்ல வேலை ஐயா கற்குவேல் ஐயனார் உனக்கு வெள்ளையாடும் நேரம் ஐயா ஐயாவான ஐயனார் வெள்ளி நல்ல பெறப்படுது விளையாடி வாராரே காவக்காரன் கற்பனோடு ஐயனுக்கு காவலாக அந்த பதினெட்டாம்பட்டி கருப்பசாமி வாரானே வண்டி மலையா உனக்கு எண்ணெயில பிறந்த பிள்ளை ஐயாவான இருளப்பாரா வாராளே முப்பினாலே போடுங்கம்மா ஒரு கோலவே பொல்லாத முப்பினாலே பொன்னான மணிக்கோலவே மூன்று மகம் கொண்டவளே அந்த முப்பூரத்தை காத்தவளே தாயான முப்பினாலே வாராளே முத்தாரம்மா உனக்கு வல்லையம்மா ஒரு கையிலே என் மகனே முண்டசாமி எனக்கு வாழ்க்கத்தியா மருகையிலே சப்பானி மாடனோடி தலவாய் மாடசாமி காவக்காரன் கருப்பனோடி வேர்வையில பிறந்த பிள்ளை ஆனழக வேர்வபுத்திர வழியதில எடுத்த பிள்ளை வண்டிக்கார வைரவர வைரவனை காவல் வாராளே முப்பிடாதே மகிழனை தாம் அதை முடித்து முப்பிடாதி தாயவளே மாபூச போட்டவளே மாடனிலும் மாடனையா ஐயாவான சொல்லல ஐயா கட்டையில பணமிருந்து கட்டழகே சொல்லல ஐயா கருகி பேணம் வேகுலப்பா மாயாண்டி மறிக்கொழுக்கு மல்லிகைப்பூ வாசக்காரா பேயாண்டி பிச்சையாண்டி பேய்களுக்கும் விருந்தளிப்பா அட்டகாளி 8 பேரும் தாய ஆதாளி போட்டு வாரா பச்சைப்பட்டு பவளப்பட்டு அந்த பார்வதிக்கு ஏத்தப்பட்டு தாய 3 மகம் கொண்டவாளா
மல்லிகைப்பூ வாசக்காரே உனக்கு தலையில் ஒரு குள்ளாமா காவக்காரே கருப்பனுக்கு தாமரக்கா மணியழகா வல்லையத்தை கைவிடுத்து மாறானே முண்டசாமி முண்டமாக உருண்ட பிள்ளை மூர்க்க பிள்ளை முண்டசாமி சரி பிறந்த 8 பேருக்கும் நம்மளால தாய் அமிர்தம் கொடுக்க முடியாது. அக்கா தங்கச்சி 8 பேரும் பொம்பளை பிள்ளையா பிறந்திருக்கா 8 பேருக்கும் நம்ம தாய் அமிர்தம் கொடுக்க முடியாது. எதனால கொடுக்க முடியாது? எதனால நம்மளும் நாகத்தின் வடிவத்தில் இருக்கோம். நமக்கு பிறந்த பிள்ளைகள் பார்வதி அம்சத்துல இருக்கிறா. ஆமா அம்மா என்ன பாம்பு வயித்துல பாம்பு குஞ்சு பிறக்கணும் பார்த்தா தாய் பார்வதி அம்சத்துல பிறந்திருக்கிறா. அதுதான்பா ஆண்டவனோட கிருபை. ஆமையா அப்போ நாகத்தின் வயித்துல இருந்து என்னத கொடுத்தாலும் அது விஷம் தான். ஒண்ணு மாதிரி என்னத கத்துக்கினாலும் விஷம் தான் வருது. நல்ல பாம்பட்ட குடி இருக்குது ஒண்ணு. எங்க அண்ணன்ட குடி இருக்குது ஒண்ணு. அத சொல்லு பாற கோயில் பூரா அத சொல்லு. ஆமா நல்லா இருக்கும் எனக்கு. அப்ப பிள்ளைகளுக்கு தாய் அமிர்தம் கொடுக்க முடியாது என்று சொல்லி ஆமோஹோ ஆமையா நாகராஜ மன்னவரும் தேவி நாகக்கன்னி பெண் கொடியானவளும் நல்லா சாப்பிடுதா பிள்ளைகளுக்கு இறை தேட வேணுமே என்று சொல்லி ஆமோஹோ ஆமையா எங்கே வருகிறார்கள் தெரியுமா? எங்க அம்மா வருகிறார்கள். அந்த நாகலோகம் தான் கடந்தே நாகராஜ மன்னவரும் தேவி நாகக்கன்னி பெண் கொடியா வனமான வனம் கடந்து வருகிறாரே இருவேர்களும் அந்த சந்தனமா காட்டே கொள்ளே சந்தனமா காட்டே கொள்ளே இருவேர்களும் வாராரே சந்தனமா காட்டே கொள்ளே சந்தனமா காட்டே கொள்ளே அங்கே இருவேர்களோ ஆயை வரும். பிறந்ததொரு 8 பேர்களுக்கும் இறை தேட வேண்டும் என்று நம்ம அக்கா தங்கச்சி 8 பேருக்கும் இறை தேட வேண்டும் என்று சொல்லி நாகராஜனும் நாகக்கண்ணியும் சரி சந்தனமாங்காட்டுக்கு வருகிறார். ஓ சந்தனமாங்காட்டுக்கு போறாங்க. ஆமா சரி நாகராஜன் தேனை தட்ட நாகக்கண்ணி தேன் சுரக்க தேன் சுரக்க தேனை சுரந்து கொண்டு நாகலோகத்திற்கே வந்தார். சரி முதலாவது பிறந்தாளே தாயாவட்ட முத்தாரம்மா அவளை கூப்பிட்டா. இப்பதானே ஆடிட்டு போயிருக்காங்க அம்மா. ஆமா அப்பா அட்டகாலை 8 பேர்களுக்கும் ஆமோஹோ ஆமையா எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா அக்கா தங்கை 8 பேர்களை வளர்த்து வருகிறா. தாயும் நல்ல தகப்பனுவா பாலூட்டி நீராட்டி சுடனே வளர்த்து வாரா தாராட்டி ரோராட்டி பிள்ளைகளை உடனே வளர்த்து வாரா நாடு ஒரு மேனியும் பாலு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வருணமுமா நாடு ஒரு மேனியுமா நாடு ஒரு மேனியுமா அந்த பொழுது ஒரு வரமுமா. அப்போ கொண்டு வந்த தேனை கொண்டு வந்து தேனை முதலாவது பிறந்தாலே தாயாகப்பட்ட முப்பிடாதி முத்தாரம்மா பச்சை பிள்ளைல பாத்தியா? ஆமா நாகக்கண்ணி வாளாலை தேன் எடுத்து வாயதில ஊட்டுகிறா. அட்டகாலை 8 பேர்களுக்கும் அழகுடனே ஊட்டி வளர்த்து வரக்கூடிய நாளையிலே ஒரு நாளைய தினத்தில் சரி பார்த்தார் நாகக்கண்ணி. பார்க்கிறா ஏ அம்மா முத்தாரம்மா தாயும் தகப்பனும் உங்களுக்காக இறை தேட போறோம். உனக்கு இறை தேட முன்ன சும்மா இருந்துட்டு போயிரலாம்டா. ஆமா ஐயோ சரி எப்படிதான் வளர்த்தாங்களோ தெரியலனே. சரி நானும் அப்பாவும் இறை தேட போறோம். நாங்க வர வரைக்கும் சரி புத்த விட்டு வெளியே வரக்கூடாது. ஏன்னா சின்னஞ்சிறு பிள்ளைகள். உன் தங்கச்சி 7 பேரை நீ தான் பாத்துக்கடன்னு மூத்தவா முத்தாரம்மா. ஆமா முத்தாரம்மட்ட பொறுப்பை படைச்சிட்டு தாயும் தகப்பனும் இறை தேட போறாங்க அக்கா தங்கச்சி 8 பேருக்கு. ஆமா சரி என்று சொல்லி முத்தாரம்மாள் இடத்திலே பொறுப்பை ஒப்படைத்து விட்டு நாகராஜனும் நாகக்கண்ணி பின்னாலும் பிள்ளைகளுக்கு இறை தேட வேண்டும் என்று சென்று விட்டார். சரி அப்போ புச்சுக்குள் இருக்க முப்படாதி அம்மா பாக்குறா. என்ன செய்கிற பாரு. ஏ அம்மா பத்ரகாளி ஏ காளியம்மா சொல்லுதாய் இந்த புத்துக்குள்ளே நம்ம எவ்வளவு நேரம் தான் இருக்க முடியும்? ஏதாச்சும் விளையாட்டு விளையாடுவோமா? என்ன மேல் வீட்டுல பல்லாங்குழி இருக்குக்கா பாத்துட்டு வண்டியா? அவளை பார்த்து ஈயத்துல செஞ்சு வச்சிருக்காங்க பல்லாங்குழி. எனக்கு அது வேண்டாம். பல்லாங்குழி எடுத்துட்டு வந்து ஆடுவோம்னு யாரு சொல்லுதா? யாரு? காளியம்மா சொல்லுதா. எனக்கு அந்த விளையாட்டு விளையாண்டாம். நீ தூரப்ப பிள்ளைக்குளிய ஏமாத்துவ. சரி உனக்கு ஒரு வேலை கழுது கிடையாது. ஆமா சரி சரி நீ ஒரு யோசனை சொல்லுக்கா. அக்கா நொண்டி அடிச்சு விளையாடுவோமா? எனக்கு நொண்டி அடிக்கணும் ரொம்ப பிடிக்குங்க.
ஏன்னா திருப்பி அடிக்க மாட்டாங்க மத்தியா நான் பாட்டு அடிப்பேன் விடிய நான் ஒரு ஐடியா சொல்லுதேன்க்கா கும்மி அடிச்சு கொலவை போட்டு விளையாடுவோமா இப்ப சொன்னீங்க என்ன நாம கும்மி பாட்டு படிக்க சரி நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீயை தான் நல்ல அழகி என்றே நல்ல அழகி என்றே நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன் ஒரு கவிதை என்பேன் இதுதான் கும்மி பாட்டு கும்மி அடிக்க வேண்டியதானே இவ்வளவு அழகா பாட்டு படிக்க நீ படிச்சா அடிச்சிட்டாலும் சரி இது வரையா நீ ஏதாவது நாட்டு சொல்லுக்கா சகுனியும் தெரியாது ஏ அக்கா என்ன கும்மி அடிச்சு கொலவை போட்டே விளையாடுவோம் சரிக்கா அதாவது அந்த நாகலோக பட்டணத்திலே அக்கா தங்கச்சி 8 பேரும் முத ஆசைப்பட்டு விளையாடிய விளையாட்டு ஆசைப்பட்டு விளையாடிய விளையாட்டு அதுதான் கும்மி பாட்டுப்பா அதுதான் கும்மி பாட்டு அதனாலதான் எல்லா ஊர்லயும் முளைப்பாரி போட்டு கும்மி அடிக்கிறாங்க ஓ ஆத்தாளோட சந்தோஷத்துக்காண்டி ஆமா சரி ஏன்னா ஆத்தா முத விளையாடி இருக்கிறா ஆமாமா ஆகையாலே அவ அக்கா தங்க 8 பேரும் கும்மி எடுத்து விளையாடுவோம் என்று சொல்லி அக்கா தங்க 8 பேர்களும் எப்படி கும்மி எடுத்து விளையாடுகிறாள் தெரியுமா முத்தாரம்மக்கா நீ கும்மி படி நான் கும்மி அடிக்க படிக்கானி சரி குவாச்சிக்கிட்டு போறீங்களா என்னாச்சு எனக்கு சரிக்கா நம்ம கும்மி அடிச்சு கொலவை போட்டு விளையாடுவோம் சரி போடு தன்னன்னாதீனம் தன்னானே தனதானநாதீனம் தன்னானே ஆளே லங்குமி ஆளே லங்குமி ஆளே லங்குமி ஆளே ஏ ஆடி வரத பாருங்க விளையாடி வரத பாருங்கம்மா தன்னன்னாதீனம் தன்னானே தனதானநாதீனம் தன்னானே விளையாடி வருகிற முத்தாரம் மாள வாழ்த்தி கும்மி அடிப்போம் அம்மா வட்டமாக பாருங்கம்மா கைய வீசி கும்மி அடிங்களம்மா அவ வட்ட போட்டு கரமும் பீடாரிய வாழ்த்தி கும்மி அடிப்போம் வாராளந்தா ஏ வாராளம் காளி வடக்கே வாராளம் அரக்கு பொட்டோட அண்ணா வந்துட்டா முத்தாரம்மா போடுங்கம்மா ஒரு கொலவதாய பொன்னாளே மணி கொலவே அவ ஓடி வருகிற நாகம்மாளுக்கு ஒரு கொலவைய போடுங்கம்மா ஏ முப்படாதி கும்மி அடிச்சு எனக்கு கால்லாம் வலிச்சிட்டு சுளிக்கிட்டாக்கா நம்ம கும்மி அடிச்சு விளையாண்டது போதும் சரி உட்கார்ந்து ஏதாச்சும் விளையாட்டு விளையாடுவோமா உட்கார்ந்து விளையாடுவோமாக்கா என்ன விளையாட்டு விளையாடுவோம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை டிசம்பர் விளையாடலாங்க நான் ஒரு சின்ன வீடு கட்டி விளையாடலாம் ஏக்கா இப்போ சொன்னீங்க சரி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓடி வா முருகானே ஓடி வா கந்தா உம்மையவள் தன் மகனே ஓடி வா முருகா ஓடி வா முருகானே ஓடி வா கந்தா உம்மையவள் தன் மகனே ஓடி வா முருகா ஓடி வா முருகானே ஓடி வா கந்தா உம்மையவள் தன் மகனே ஓடி வா ஓடி வா முருகானே ஓடி வா கந்தா உம்மையவள் தன் மகனே ஓடி வா முருகா ஏ கணபதி சோதரனே ஓடி வா முருகா கண்கண்ட தெய்வமே நீ ஆடி வா முருகா ஆறுமுக பேரழகா ஓடி வா முருகா சக்தி பாலகனே ஆடி வா முருகா ஓடி வா முருகா நீ ஓடி வா கந்தா உம்மையவள் தன் மகனே ஓடி வா ஓடி வா முருகா நீ ஓடி வா கந்தா உம்மைய
பொழுது சரி நாகலோகவட்டணத்திலே அக்கா தங்கை 8 பேர்களும் கும்மி அடிச்சவளுக்கு காலெல்லாம் வலிச்சு போச்சு. காலெல்லாம் நோவுது பாத்துக்கோ. எவ்வளவு நேரம் தான் நானும் கும்மி எடுப்பேன். சரிக்கா சரி நம்ம உட்கார்ந்து ஏதாச்சும் விளையாட்டு விளையாடுவோமே. உட்கார்ந்து என்ன விளையாட்டுக்கா விளையாடலாம்? என்ன அக்கா தங்கச்சி 8 பேர் இருக்கிற இடம் எப்பேர்பட்ட இடம்? கடற்கரை ஓரத்துல இருக்கிற. ஓ கடற்கரை ஓரத்துல இருக்கிற அக்கா தங்கை 8 பேர்களும். கடற்கரை ஓரத்துல என்ன இருக்கும்? கடற்கரை ஓரத்துல கடல் தண்ணி இருக்கும். மண் இருக்கும். மணல். ஓ மண் இருக்கு. ஆமா வாயில மண் இருக்கு. சரி மணலை பார்த்தா என்ன தோணும்? மணலை பார்த்தா சொன்னா எப்படிதான் தோணும்? எனக்கெல்லாம் எவ்வளவு மண்ணை எடுத்துட்டு வந்து எவ்வளவு வீடு கட்டலாம்னு தோணும். அப்படி இல்லப்பா, சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடணும்னு தோணும். ஆமா சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி விளையாடணும்னு தோணும். ஆனா இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? அழகா படுத்துக்கிட்டு ஒரு போனை கொடுத்தா போதும். போனை கொடுத்தா போதும். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு ஆமா யுகம் கலியுகம் பாத்துக்கோ அப்படித்தான் இருக்கும். ஆனால் அக்கா தங்கை 8 பேர்களும் அந்த நாகலோகவட்டணத்திலே கடற்கரை ஓரத்துல இருந்து சின்ன சின்ன வீடு கட்டி விளையாடுவோமா? ஏமா என்ன சொன்னீல? என்னப்பா? எனக்கு சின்ன சின்ன வீடு கட்டணும் ரொம்ப நாள் ஆசை தாய். சின்ன வீடு நானும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்க. சின்ன வீடு எல்லாம் வைக்கணும்னு பெரிய ஆசைப்பட்டுக்கும். மிகப்பெரிய கனவே அதுதான். நிறைய சின்ன வீடு இருக்கணும். போற பக்கமெல்லாம் சின்ன வீடு இருக்கணும். சின்ன வீடுன்னு சொன்னா என்னதாய்? ஏன்னா உனக்கு பெரிய வீடு இருந்து போர் அடிச்சிட்டு. அப்படி கிடையாதுமா. நமக்கு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு நம்ம ஊர்ல. அதே போல நம்ம வந்தோம் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு சின்ன வீடு இருந்துச்சுன்னா அழகா இருக்கும் தாய். ஊருக்கு ஒரு சின்ன குடிசை வீட்டுல வசிக்கிறது சுகமே தனி. பார்த்து தனி தானப்பா. அவன் காங்கிரீட் போட்ட வீட்டுல வாழ்றதோட குடிசை போட்ட வீட்டுல வாழ்ந்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால சின்ன சின்ன வீடு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். சின்ன வீடுங்க எங்கேயோ போறிய? சின்ன வீடுனா இன்னொரு கட்சி எழுத்துற கட்சாலும் பெண் புத்தி பின் புத்தி. சரிப்பா சரி. அப்ப அக்கா தங்கை 8 பேர்களும் கடற்கரை ஓரத்திலே அந்த கடற்கரை ஓரத்துல சின்ன சின்ன வீடு கட்டி சிரித்து கொண்டு விளையாடி கொண்டிருக்க சிரித்துக்கிட்டே இருக்காம்மா. அவ அக்கா தங்கச்சி சிரிப்பு இப்படிதான் இருக்குமா? அவ அக்கா தங்கச்சி சிரிப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? அக்கா தங்கச்சி சிரிச்சிட்டாலும் அம்மா முத்துபூரம் கொட்டி போவான். சிரிப்பு பொங்குதே. சரி ஆனால் தாயும் தகப்பனும் அங்க முத்தாரம்மா சிரிக்கா பாரு. பொங்கல் ஒரு பக்கம் உள்ள போனாலும் வாய் சிரிச்சுக்கிட்டே. பொங்கல் இல்ல அது. உப்புமாவா? நல்லா சாப்பிடுங்கம்மா. உப்புமாவை பொங்கலாக்கிட்டான். உப்புமாவை இப்போ சாப்பிட்டு போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கொட்டாய் விடுங்க. அதுக்கு அடுத்தா இருக்கு. நல்லா சாப்பிடுங்க. இப்பமா கேட்க தோணுச்சே நல்லா மொங்கிட்டு. அதான் 6 பேர் இருந்து கத்துதாவள. நீங்க சாப்பிடுங்க. ஒரு வார்த்தை கேட்போமே. கேட்கவே கூடாது. நம்ம வயிறு முதல்ல நிறச்சிக்கணும். வேண்டாம் தங்கம் தங்கம் சாப்பிடுங்க தங்கம். சரி அப்பந்தான் வார்த்தா. என்ன செய்யறா பாரு. நல்லா சாப்பிடுதா. நாகலோகவட்டணத்தில் அக்கா தங்கை 8 பேர்களும் தூக்கிட்டு கொண்டு வாங்க. சரி சின்ன சின்ன வீடு கட்டி சிரித்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார். திருப்பி சின்ன வீடுன்னு சொல்லாத. சரி தாயும் தகப்பனும் இறை தேட சென்று விட்டார். தாயும் தகப்பனும் இறை தேட சென்ற பின்பு அக்கா தங்கை 8 பேரும் விளையாடி கொண்டிருக்க சரி அவர்கள் அப்படி விளையாடி கொண்டிருக்கும் போது ஆதி வெள்ளி கைலாசத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? அங்க என்ன நடக்கிறது பாரும்மா. பார்வதா தேவியானவள் பகவானை அழைத்து என்ன கேட்கிறா? ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேளோ இந்த ஆதிசக்தி அழகை போலே அகிலத்தையும் கண்டதுண்டா ஈஸ்வரியால் அழகை போலே இவ்வுலகில் கண்டதுண்டா கண்ணன் தங்கை அழகை போலே கலி உலகில் கண்டதுண்டா ஆதிவெள்ளி கைலாசத்தில் பார்வதா தேவியானவள் பகவானை அழைத்து கேட்கிறாள். பகவானை அழைத்து கேட்கிறார். ஆண்டவா பகவானே. ஐயா பகவானே இப்படி எவ்வளவு நேரம் தான் நிப்பீங்க? தினந்தோறும் உலகத்துக்கு படி இழக்க போறீங்க. சரி இந்த ஆதிசக்தி அழகை போல அகிலத்தையும் கண்டதுண்டா? ஆதிசக்தி அழகை போல அகிலத்தையும் கண்டதுண்டா? மாயசக்தி அழகை போல மாநிலத்தில் கண்டதுண்டா? இந்த பார்வதி போல அழகை நான் எங்கேயுமே பார்த்தே கிடையாதுமா. கண்ணன் தங்கை அழகை போல கலி உலகில் கண்டதுண்டா? கலியுகத்தில் கண்டதுண்டா என்று சொல்லி பார்வதா தேவி
தேவியானவள் கேட்கும் போது ஆண்டவன் சிவபெருமான் என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகின்ற பாருங்க. அடியே பார்வதி. ஏய் அம்மா பெண்ணே பார்வதி. என்ன வார்த்தைமா கேட்டுட்ட? என்ன வார்த்தை கேட்ட? உன்னை போல அழகு சரி உலகத்துல தேடினாலும் கிடைக்காது. கிடைக்கவே கிடைக்காது. யார போல? சவுட்டுக்கே வாங்கினாலும் உன்னை போல அழகு எங்கேயும் கிடைக்காது. பார்வதியால் அழகை போல. சரி அதாவது ஆமாம்மா உன்னை போல அழகு இந்த உலகத்தில் யாரையும் கண்டதில்லை பார்வதி. யாரையும் கண்டதில்லை பார்வதியே என்று சொல்லி பகவான் சொன்னபோது அழகுன்னு சொன்னாலே அழகுக்கு எடுத்துக்காட்டே பார்வதி நீ மட்டும்தாம்மா அப்படின்னு யாரு பகவான் உருட்டுதாரு. அப்போ உங்க தங்கச்சி கிடையாதா? தங்கச்சியா உனக்கு விளையாடும் நேரமா முண்டமாக உருண்ட பிள்ளை ஏ மூர்க்க பிள்ளை முண்ட சாமி ஏ அண்ணனும் தம்பியுமா ஏ ஆனலகே முண்ட சாமி ஐயா ஆதாளி போடுவாரு நீ வழியதில எடுத்த பிள்ளை ஏ வண்டிக்கார வைரவர உனக்கு மூட்டு பியானம் ஏகுதப்பா மாறானே முண்ட சாமி அந்த மூட்டத்தையும் தட்டுவாரே முண்டனத்தை சொல்லலாய
மறிக்கொழுந்து மல்லிகை பூ வாசக்கார உனக்கு கட்டையில பிணமிருந்து கட்டழக முண்ட சாமி கருகி பிணம் வேகுதப்பா கட்டையில சக்தி கொண்ட சொரலாயா உனக்கு சாவு இருந்து வேகுதையா மூன்று முகம் கொண்டவள முப்புறத்தை காத்தவள தாயான முப்பிடாதி முண்டமாக உருண்டவில்லை மூர்க்க பிள்ளை முண்ட சாமி வேர்வையில பிறந்த பிள்ளை வாரான வேர்வபுத்திரே பிறந்த பிள்ளை கப்பறைய கையில எடுப்பா கட்டழக வைரவர மக்களுக்கு கொடுப்பா வழியதில எடுத்த பிள்ளை வண்டிக்கார வைரவரும் எடுத்த பிள்ளை மாடனிலும் மாடனையா ஐயா மாடனோடு வாரானே வண்டிமலையா வாராரே வைரவர சாமி வேர்வையில பிறந்த பிள்ளை வாரானே வேர்வபுத்தே ஆத்தாளோட கோட்டைக்குள்ள காவலாக இருப்பவரா கட்டழக வேர்வபுத்தே குறுக்கு மீச முண்டக்கண்ணா கொலோ நீண்ட பல்லாளா ஆறானே முண்ட சாமி வைரவனை காவல் வைத்து ஆறாளே 8 பேரோ ஈச்சருவா வருகையிலே உனக்கு பொந்தந்தடி மருகையிலே பொல்லாத வைரவரா சக்கரம் முடித்து விட்டு 8 காலி 8 பேரோ ஆறதொரு நேரத்திலே எப்போ வழியதிலே எடுத்த பிள்ளை வண்டிக்கார வைரவரா வாரானே வேர்வபுத்திரே ஐயாவான மாடசாமி தூக்கி வைக்கும் கால்களுக்கு தொட்டி பூ சல்லணமா சாமி எடுத்து வைக்கும் கால்களுக்கு ஈசமுள்ள மாட எருக்களம்பூ சல்லணமா மணிவிளக்கில் வளர்ந்த பிள்ளை மையானத்தில் வளர்ந்த பிள்ளை சுடுகாடு காத்தவனே செல்ல பிள்ளை சொடலா ஐயா இடுகாடு காத்தவனே ஈசமுள்ள சொடலா ஐயா கட்டையில பிணமிருந்து சாமி கருகி பிணம் வேகுதப்பா உனக்கு கூட்டத்தில பிணமிருந்து முண்டனந்த சொடலா ஐயா உனக்கு மூட்டு பிணம் வேகுதப்பா காலெலும்ப முறிப்பாரா சொடல கரும்பு போல கடிப்பாரா முண்டெலும்ப முறிப்பாரா முண்டனந்த சொடலா ஐயா குறுக்கு போல கடிப்பாரா தாயான பேச்சியம்மா மகனை அழைத்து கொண்டு தாயும் மகனுமாக தனிய வேட்டை ஆடிவா மையானம் காத்தவனா மாயாண்டி சொடலாயா மையானம் காத்தவனே மாயாண்டி சொடலையோ வேர்வையில பிறந்த பிள்ளை ஆனழகே வேர்வபுத்திரே முண்டமாக உருண்ட பிள்ளை மூர்க்க பிள்ளை முண்ட சாமி ஐயா மாடனிலும் மாடனையா ஐயா வான மாடசாமி மாடனிலும் மாடனையா
ஏய்